எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோரின் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதிமுகவின் 54வது துவக்க தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. கட்சி அலுவலகத்தில் முன்னிருக்கக்கூடிய எம்ஜிஆரின் சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தனலட்சுமி வணக்கம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அவர்கள் 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு என்பது அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ச்சியாக செய்து வருகிறார். தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்றெல்லாம் அவர் அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 54வது ஆண்டு என்பது அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர் தோல்விகளை அவர்கள் சந்தித்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது வரைக்கும் அந்த தொடர் தோல்வி என்பது தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கிறது. அந்த தொடர் தோல்வியிலிருந்து மீள வேண்டியது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அரியணை ஏறுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய, மறைந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய உருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி, அதே போல அவர்களுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இனிப்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகம் வருவதையொட்டி அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அவருக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மழையும் பொருட்படுத்தாமல் அவரை வரவேற்பதற்காக அங்கு தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.